சீமான் அரசியலுக்காக தான் திருமாவளவன் பெரியாருங்கிறாரு. சரி, அரசியலுக்காகவாது திருமாவளவன் பெரியாருன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லிடுவாரா, எடப்பாடி சொல்லிடுவாரா? திருமாவளவன் கண்டஸ்ட் பண்ணாத தொகுதிகளில் பரையர் சமூக ஓட்டுகளை பெரிய அளவு பெற்று தருங்கிற அரசியல் நோக்கம், அரசியல் லாபம் சீமானுக்கு இருக்கலாம், இருக்கு. இது அரசியல் தான். அண்ணனுக்கு எத்தனை சீட்டு? 6 சீட்டு. மொத்தம் பரையர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு சீட்ல இருக்காங்க? 234 சீட்ல இருக்கு. சீட்லயும் பரையர் சமூகம் இருக்கு. அந்த 6 சீட்ல அண்ணனுக்கு அவங்க ஓட்டு போட்டு மீதி 228 சீட்ல நான் தான் அவங்களோட கூடுதல் அதிகாரத்துக்கு நிற்கிறேன். வன்னியருக்கும் பறையருக்கும் மோதலுங்கிற வீகத்தை முறியடிச்சு வன்னியர் பறையர் ஒற்றுமைங்கிற வீகத்தை சீமான் எடுக்கிறார். காலங்காலமா இருக்கக்கூடிய அரசியல் வீகத்துக்கு மாற்றான ஒரு வீகத்தை வித்தியாசமா திங்க் பண்ணி தமிழ் ஜாதி ஒற்றுமைகள்னு சீமான் இதை முன்னெடுத்துருப்பார். விஜய் போன்றவர்கள்லாம் ஆணவத்திலையும் இதுலயும் இவங்கெல்லாம் செத்தவங்கிற மாதிரி பேசுறாரு. நீ தைரியம் இருந்தா இவங்களையும் சேர்த்து தான் சொன்னு சொல்லு. ஒட்டுமொத்த பறையர் நலனுக்காக சீமான் நிற்கிறது. பறையர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும்னா சீமானுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். நான் சொல்றது உண்மைன்னு திருமாவளவனுக்கும் தெரியும், சீமானுக்கும் தெரியும். அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அணிந்திருப்பது அரசியல் மூத்த திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்ப தொடர்ந்து சீமான் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இதை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா யார் பெரியார் அப்படின்ற ஒரு இதுல ராமதாஸ் அவர்களையும் திருமாவளவர்களையும் அவர்கள் தான் எங்களுடைய பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அரசியல்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? நிச்சயமா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சீமானுக்கு ஒரு பெரிய ஜம்பிங்கை கொடுக்கும். வன்னியர்கள் மத்தியில மிகப்பெரிய தலைவரா இருக்கக்கூடிய டாக்டர் ஐயாவை சீமான் பெரியாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி வட தமிழகத்தின் வெற்றி வீரராட்டு 2019, 21, 24 இருக்கக்கூடிய சகோதரர் தோல் திருமாவை பெரியாருன்னு சீமான் சொல்றாரு. விஜய் போன்றவர்கள்லாம் ஆணவத்திலையும் இதுலயும் இவங்கெல்லாம் செத்தவங்கிற மாதிரி ராமதாஸ் திருமாவளவனை பற்றி விஜய் பேசுறாரு. நீ தைரியம் இருந்தா இவங்களையும் சேர்த்து தான் சொன்னு சொல்லு. ஜோசப் விஜய்க்கு தைரியம் இருந்தா ராமதாஸையும் திருமாவளவனையும் சேர்த்து தான் செத்தவங்கன்னு சொன்னு சொல்லு. அந்த தைரியம் உனக்கு வரட்டா பார்ப்போம். அப்போ இவங்களெல்லாம் இந்த மாதிரி இழிவாட்டு மறைமுகமா விஜய் போன்றவங்க இது பண்றாப்புல, குறைச்சி மதிப்பிட்டு பேசுறாப்புல. சீமான் இவங்களெல்லாம் மதிச்சு எனக்கு இவங்க தான் பெரியார், அவங்களுக்கே பெரியார் ஈவேரா பெரியாரா இருந்தாலும் எனக்கு இவங்க தான் பெரியாருன்னு பெரிய அளவுல பண்றார். இது சீமான் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்கான அரசியலை பண்றாப்புல. இந்த வன்னியர் பறையர் ஒற்றுமைங்கிறது வட தமிழகத்துக்குள்ள கேள்விக்குறியாகி பிரச்சனையாகி குடிசை கொளுத்தப்பட்டது, கலவரம் நடந்தது, அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அதை அரசியல் கட்சிகள் ஒரு சைடு திருமாவளவனையும் ஒரு சைடு பாமகவையும் வச்சுக்கிட்டு அதை லாபம் அடைஞ்சாங்க. ஜெயலலிதா 98ல லாபம் அடைஞ்சாங்க, 99ல கலைஞர் லாபம் அடைஞ்சாரு, 2001ல ஜெயலலிதா லாபம் அடைஞ்சாங்க, 2004ல கலைஞர் லாபம் அடைஞ்சாரு, 2006ல கலைஞர் லாபம் அடைஞ்சாரு, 2009ல ஜெயலலிதா லாபம் அடைஞ்சாங்க. வேற ஒரு விதத்துல திருமாவளவனை பயன்படுத்தி ஜெயலலிதா 2009ல கலைஞர் லாபம் அடைஞ்சாரு, திருமாவளவன் பயன்படுத்தி லாபம் அடைஞ்சாரு, 6ல ராமதாஸை பயன்படுத்தி லாபம் அடைஞ்சாரு, 9ல திருமாவளவனை பயன்படுத்தி லாபம் அடைஞ்சாரு. அதுக்கு பிறகு 19ல திருமாவளவனை பயன்படுத்தி ஸ்டாலின் லாபம் அடைஞ்சாரு, 21ல ஸ்டாலின் திருமாவளவனை பயன்படுத்தி லாபம் அடைஞ்சாரு, 24ல திருமாவளவனை பயன்படுத்தி ஸ்டாலின் லாபம் அடைஞ்சாரு. இப்படி திமுக அண்ணா திமுக இந்த பகையை பயன்படுத்தி அவங்க அரசியல் லாபத்தை அடைஞ்சிட்டு இருக்கும் போது சீமான் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்காக இருக்கிறார். பறையர்கள் பெரிய அளவுல சீமான் இருக்கிறாங்க. மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா சார்? இந்த இடத்துல மக்கள் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆதரவா நிப்பாங்க அப்படின்ற கேள்விதான். அதாவது வழக்கமான வன்னியருக்கும் பறையருக்கும் மோதலுங்கிற வீகத்தை முறியடிச்சு வன்னியர் பறையர் ஒற்றுமைங்கிற வீகத்தை சீமான் எடுக்கிறார். டிவைட் அண்ட் ரூல்னு திராவிட கட்சிகளோட வீகத்தை முறியடிச்சு யுனைட் அண்ட் வின்னுங்கிற ஒரு வீகத்தை சீமான் முன்னெடுக்கிறார். அதுல வன்னியர் இஷ்யூலையும் அவர் தெளிவா நிற்கிறார். டாக்டர் ஐயா தான் எனக்கு பெரியாருங்கிறாரு. ஆனைமுத்து தான் மண்டல் கமிஷனுக்காக பாடுபட்டு வருங்கிறாரு. ஆனைமுத்து தான் ஓபிசிக்கான இடஒதுக்கீட தேவர், நாடாரு, வன்னியரு, அவர் வன்னியர் ஆனைமுத்து, யாதவர், விழாளக்கொண்டர் எல்லாத்துக்குமா 31 19 உயர்த்தி 50 கொடுத்தவர் பெரியார் ஆனைமுத்து தான்னு ஆனைமுத்த பெரியாருன்னு சொல்றாரு. தமிழ் தேசியத்தின் அடையாளமாட்டு கலிய பெருமாளை சொல்றாரு, பொன்பரப்பி தமிழரசனை சொல்றாரு. வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்கிறாரு. வீரப்பன் என்கவுண்டரை நியாயம்னு இப்போ எடப்பாடி பேசிடுவாரான்னு கொஸ்டின் பண்றாரு.
அதே மாதிரி பறையர் சமூகத்தை பொறுத்த அளவுல ஐத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன், MC ராஜா போன்றவங்க தான் எனக்கு பெரியாருன்னு முப்பெரும் விழா வந்து அவங்களுக்காக கொண்டாடுறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. பஞ்சமநல மீட்புல உறுதியா இருக்கிறாரு. பொது தொகுதியில பறையர் சமூகத்தை நிறைய அளவு நிறுத்துறாரு. கலைஞருக்கு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பிரியாரிட்டி ரெசர்வேஷனால பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. ஸோ அவர் 2 வரையும் பேலன்ஸ் பண்ணி 2 வரையும் ஒற்றுமைப்படுத்தி தான் நாம வெல்ல முடியுங்கிறதுல அவர் யுனைடெட் ஒன் தமிழர்களை ஒன்றிணைத்து வெற்றி பெறுங்கிற ஒரு வீகத்துல திராவிட ஸ்ட்ராட்டஜி டிவைட் அண்ட் ரூல் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எதிராக யுனைடெட் ஒன்னுங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள சீமான் போறாரு. அதே வேளையில சீமான் வந்து பிறமொழி விஷயத்துல சீமான்கிட்ட சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அது நாம் இல்லைன்னு மறுக்க வரல. இந்த இடத்துக்குள்ள தேவர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் ஒற்றுமைப்படுத்தணுங்கிற ஒரு அடிப்படையிலையும் வன்னியர்களையும் பறையர்களையும் ஒற்றுமைப்படுத்துங்கிற ஒரு அடிப்படையிலையும் காலங்காலமா இருக்கக்கூடிய அரசியல் வீகத்துக்கு மாற்றான ஒரு வீகத்தை திங்க் டிஃபரண்ட்லின்னு சிவகரையை சொல்ற மாதிரி வித்தியாசமா திங்க் பண்ணி தமிழ் ஜாதி ஒற்றுமைகள்னு சீமான் இதை முன்னெடுத்துட்டு போறாரு. இந்த அடிப்படையில தான் சீமான் வந்து வன்னியருக்கு விரோதின்னு ஒரு தரப்பு ஒரு காலகட்டத்துல பரப்பினது. இப்போ அது அமுங்கி போச்சு. சீமான் வீரப்ப விஷயத்துல ஜெயலலிதாவே கொள்ளக்காரின்னு வீரப்பனுக்காக நிற்கிறதுலையும், அதே மாதிரி வன்னியர் இடஒதுக்கீட்ட எம்ஜிஆர் காமெடி போராட்டமாட்டு கோமாளி போராட்டம் ஆக்குனதுல எம்ஜிஆர் பண்ணது அநீதி, வன்னியருக்கு மட்டும் மேனன் எம்ஜிஆர் அநீதி பண்ணல, முத்தரையர், யாதவர், செங்குந்தர், அகமுடையார் போன்ற பரவலா வாழக்கூடிய விசுவர்மா போன்ற தமிழ் ஜாதிகளுக்கும் மற்ற ஒரு இடத்துல அடர்த்தியா இல்லாம பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா பரவி கிடக்கக்கூடிய பல தமிழ் சமூகங்கள், செட்டியார் போன்ற பல சமூகங்களோட எண்ணிக்கை வந்து வெளியே தெரியாம அவங்க எழுச்சி வராம அவங்களை காலி பண்ணது மேனன் எம்ஜிஆர் தான். ஜாதி வாரி கணக்கு எடுத்தா மேனனுக்கு எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரிஞ்சு போங்கிறக்க அவர் எடுக்கலன்னு எம்ஜிஆரே அடிச்சு சீமான் அரசியல் பண்ணார். முந்தைய காலகட்டத்துல ராமதாச எம்ஜிஆர் கோமாளி ஆக்கிட்டாரு, தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு 25 கோடி ஆக்கிட்டாரு, ராமதாச பபுன் ஆக்கிட்டாருன்னு மற்ற ஜாதிகாரர்களும் சந்தோஷப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும், அதுல வன்னியர்களே ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையிலும் சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல பாமக நிலைப்பாட்டுக்கு, வன்னியர் நிலைப்பாட்டுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை முன்னெடுத்து போறாரு. ஸோ இந்த அவரோட நோக்கம் தமிழர்களை ஒன்றுபடுத்தி வெல்ல வேண்டும்ங்கிற அந்த நோக்கத்துல போறாரு. கண்டிப்பா. ஆனா அதற்கு திருமாவளவன் வந்து முதல்ல நன்றி சொல்லிட்டாரு. இருந்தாலும் வந்து சீமான் அவர்கள் வந்து அரசியல் நாடகம் ஆடுறாரு, அதனால வந்து என்னைய பெரியார்னு சொல்றாரு அப்படின்னு பின்பு சொல்லியிருக்காரு. அது நன்றி சொன்னதுக்கு பின்பு வந்து அரசியல் நாடகம் சொல்றாரு. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சீமான் அரசியல்வாதி, கண்டிப்பா இதுல அரசியல் இருக்குது. திருமாவளவன் பறையர் சமூகத்தின் வெற்றி வீரர். பறையர் சமூகம் 52 நன்றி சொல்லியிருக்க கூடாது இல்லையா? நன்றி சொல்றாருன்னு சொன்னா அது நன்றி சொல்லலைன்னா காழ்ப்புணர்ச்சி சீமான் மேல இல்லைன்னு சொல்றாரு இல்லையா, அது உண்மையை உறுதிப்படும். நன்றி சொன்னாதான் காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கிறது தெரிய வரும். அடுத்தால சீமான அரசியல்ல இருக்கிறாரு, திருமாவளவன் அரசியலா இருக்கிறாரு. சீமான் என்னோட எதிரி திராவிடம் தான், ஸ்டாலின் தான் எனக்கு எதிரி. ஈரோடு கிழக்குல மற்ற எல்லாரும் ஓடி போறது, கோழை நாய்கள்லாம் ஓடி போன போது நான் மட்டும்தான் ஸ்டாலினை ஏற்று நின்னேன், ஸ்டாலின் தான் எனக்கு எதிரிங்கிறத ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய திருமாவளவனை எதிரியா நினைக்கல. அவர் எனக்கு அண்ணன் தான். சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் அங்க நிற்கிறாரு. அவர் எனக்கு எதிரி இல்லை. அவர் கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறதுக்கு ஸ்டாலினை நம்பி போறாரு, ஸ்டாலின் லீடர்ஷிப்ல நிற்கிறாரு. ஸோ அவருக்கு ரோல்ல இருக்கிறாரு. இப்போ நீங்க விக்கிரவாண்டி மாநாடு நடந்ததும் எல்லாரும் என்ன சொன்னாங்க, திருமாவளவன் விஜய் கூட கூட்டணிக்கு போறாருன்னு சொன்னாப்புல. அப்போ சீமான் என்ன சொன்னாரு, எங்க அண்ணன் விஜய் கூட எல்லாம் போறதில்லை, திமுக கூட்டணியில தான் இருப்பாருன்னு சொன்னாரு. பாக்ஸ் கட்டி அந்த நியூஸை போட்டிருந்தாங்க. அப்போ சீமான் என்ன நினைக்கிறாரு, அண்ணன் அங்க ஜெயித்துட்டு இருக்கிறாரு, எனக்கு ஸ்டாலின் தான் எதிர்ப்பு, அண்ணன் ஜெயிக்கிறதுல எனக்கு என்ன இது இருக்க போகுது, அண்ணன் அங்க நின்னா தான் ஜெயிப்பாரு, விஜய் கூட பல நிரூபிக்காத விஜய் கூட போனா அண்ணன் வீணா போயிடுவாரு, அண்ணன் வீணா போக கூடாது. அப்ப அர்த்தம் அதுதான். அன்னைக்கு நீங்க அந்த பார்த்தா சொல்ல எங்க அண்ணன் திமுக தான் இருப்பாரு, இன்னைக்கு திமுக தானே இருக்கிறாரு. அப்போ அன்னைக்கு திருமாவளவன் பண்ணின அரசியல் தாண்டி சீமான் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தானே திருமாவளவன் இருக்கிறாரு. அப்போ திருமாவளவன் ஒரு வெற்றி வீரராக இருக்கிறதோ, திருமாவளவன் வெற்றி பெறதோ சீமானுக்கு ஒரு மேட்டரே இல்லை. அதே வேளையில் அவர் என்ன பார்க்கிறாருன்னா, ஒரு 6 சீட்டு திமுக அணியில திருமாவளவன் கொடுப்பாங்க. இது தாண்டி மற்ற தொகுதியில பறையர் சமூகம், பஞ்சமர் நில மீட்பு, மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவு, பொது தொகுதியில் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, பறையர் அடையாளங்களை ரெட்டமலை சீனிவாசனை முன்னிறுத்தி பேசுறது, அம்பேத்கரோட கோட்களை ஒரு அரசியல் தலைவரா திருமாவளவனை தவிர்த்து அதிகம் பேசுறது சீமான் தான். பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் தான் ஸ்டாலின் பேசுவார். எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும்
தான் எடப்பாடி பேசுவார். அம்பேத்கரை பற்றி அதிகம் பேசுறது வந்து சீமான் தான். அப்போ இந்த இதுகளெல்லாம் வந்து சீமானுக்கு வந்து திருமாவளவன் கண்டஸ்ட் பண்ணாத தொகுதிகளில் பரையர் சமூக ஓட்டுகளை பெரிய அளவு பெற்று தருங்கிற அரசியல் நோக்கம், அரசியல் லாபம் சீமானுக்கு இருக்கலாம், இருக்கு. இது அரசியல் தான், அதில் நான் மறுக்க வரல. பட் அரசியலுக்காகவாது பரையர் சமூகத்தின் பெருமைகளும் பரையர் சமூக மறையர் பரையர்னு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியும்னு சீமான் தானே பேசுறாரு. அம்பேத்கர் அதிகம் சீமான் தானே பேசுறாரு. ஐத்திதாச பண்டிதரையும் MC ராஜாவையும் ரெட்டமலை சீனிவாசனையும் சீமான் தானே பேசுறாரு. உன்னையோட அடிக்க சொன்னேன், பறைய தானே அடிக்க சொன்னோன்னு சீமான் தானே கேட்கிறாரு. பறைய அடிச்சு தானே அவருக்கு நிகழ்வுகளை கொண்டு வராரு. சிவன் பறையர்னு தானே சொல்றாரு. பறையர் மறையர் உயரிய ஆன்மீக விளிம்புகளை கொண்டவர்கள் பறையர் சமூகம்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த மக்களை பெருமிதப்படுத்துறாரு. அந்த மக்களின் அதிகாரம்ங்கிறது சீமான் அதிகாரத்துக்கு வந்தாதான் பறையர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்குங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை அந்த மக்கள் மத்தியில் கொண்டு போறாரு. அப்ப அந்த மக்கள் வந்து திருமாவளவன் தங்களுக்கு வெற்றி வீரருங்கிற பெருமையை ஏற்படுத்தி தந்தாலும் சீமான் மேல பற்றுதல் கொண்டு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால திருமாவளவன் எனக்கு எதிரி இல்லை. அண்ணன் வெற்றி வீரரா இருக்கட்டு, அண்ணன் ஜெயிக்கட்டு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணனுக்கு எத்தனை சீட்டு? 6 சீட்டு. மொத்தம் பறையர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு சீட்ல இருக்காங்க? 234 சீட்ல இருக்கு. சீட்லயும் பறையர் சமூகம் இருக்கு. பறையர் சமூகம் தான் 234 சீட்ல இருக்கு. கிள்ளியூர்ல இருந்து, கன்னியாகுமரியில இருந்து, திருத்தணியில இருந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பறையர் சமூகம். அண்ணனுக்கு 6 சீட்டு தானே கொடுப்பாங்க. அந்த 6 சீட்ல அண்ணனுக்கு அவங்க ஓட்டு போட்டு மீதி 228 சீட்ல நான் தான் அவங்களோட கூடுதல் அதிகாரத்துக்கு நிற்கிறேன். நான் அவங்க பிரச்சனையை எடுத்ததுனாலதான் 2 மந்திரி அவங்களுக்கு கிடைச்சது. உயர்கல்வித்துறை மந்திரி கோவிச்செழியனுக்கு நான் அந்த பிரச்சனையை எடுத்ததுதான் கிடைச்சது. அப்போ நான் இந்த மக்களோட பிரச்சனைகளை பேசுறேன். இந்த மக்களோட பிரச்சனையை நான் பேசலைன்னா இவங்களை இதை விட அரசியல் அதிகாரமற்றவர்களாட்டு, முக்கியத்துவமற்றவர்களாட்டு ஆக்கிடுவாங்க. அப்போ திரும்ப அண்ணனுக்கே நான் தான் வெளியே இருந்து பாதுகாப்பு. அண்ணனை தள்ளி விட்டுக்கிட்டு இன்னொரு கட்சியை சாக்கலன்னா கூட அண்ணனுக்காக நான் வெளியே நிற்கிறதா அண்ணனுக்கு பாதுகாப்புன்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த பறையர் நலனுக்காக சீமான் நிற்கிறது. பறையர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும்னா சீமானுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். நான் சொல்றது உண்மைன்னு திருமாவளவனுக்கும் தெரியும், சீமானுக்கும் தெரியும். 2 பேரும் அரசியல்ல தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சீமான் அரசியலுக்காக தான் திருமாவளவன் பெரியாருங்கிறாரு. சரி, அரசியலுக்காகவாது திருமாவளவன் பெரியாருன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லிடுவாரா, எடப்பாடி சொல்லிடுவாரா, இல்ல வைகோ சொல்ல போறாரா, யார் சொல்ல போறா? அப்ப உங்களுக்கு அதை சொல்றாருங்கிறது தானே முக்கியம். மற்றவங்களுக்கு கொமட்டுதல்லா சொல்றதுக்கு. இப்ப நான் சொல்றேன், சகோதரர் தொல் திருமா வட தமிழகத்தில் வெற்றி வீரர். என்ன தவறுனா RSS முன்னணி கொண்டு வந்தான். மறுக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. ஐயா தாளிங்க நாடாரால பொது வாழ்க்கைக்கு அறிமுகமானவன் தான். பட் இது உண்மை. வட தமிழகத்துல தொல் திருமா தான் வெற்றி வீரர். எத்தனை அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்கான். இது திருமாவளவன் மனச்சாட்சிக்கே தெரியும். கண்டிப்பா சார். உங்களுடைய அரசியல் திறனாய்வு 2026ல எந்த அளவுக்கு வெற்றி பெறுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிமா பிருந்தா.